டோரை சுற்றி பார்டரும் வராது, 2 டோருக்கு இடையில் கேப்ஸும் இருக்காது. ஃபுல் ஃபினிஷிங்கில் உட்டில் பண்ண மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இவங்க வீடு ஃபுல்லாக பண்ணுறதுக்கான டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,10,000 இருக்குது. ஸோ இது கிச்சனு 2 ரூம் எல்லாம் சேர்ந்து. பாக்ஸு, அதாவது ஒரு பெரிய ட்ரா கொடுத்து கீழே நார்மல் ஓப்பன் டோர்ஸ். பார்க்கும்போது இது வுட்டில் பண்ணதா இல்லை யூபிவிசியில் பண்ணதான்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்து பண்ணுறதோ ஹாய், தமிழன் இன்டீரியர். இந்த சைட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓசூர் தான். இதில் கிரே அண்டு ரெட் கலரில் நம்ம பண்ணியிருக்குங்க. இது ஒரு கிளாஸி மெட்டீரியல் தான். இந்த கிச்சனை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ட்ரா செட் கொடுத்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம விக்கர் பேஸ்கெட்டுக்கு பதிலாக ஒரு ஹேர் வெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம வெஜிடபிளுக்காக ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்குங்க. ஸோ இது எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்குங்க, என்ன ப்ரைஸ் ஆச்சு, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு பக்கத்தில் 2 ட்ரா கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸரோடு தான் கொடுத்துருக்குங்க. நம்ம நார்மல் க்ளோஸர் யூஸ் பண்ணும்போது நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போயிட்டு அழுத்தி விட்டால் தான் க்ளோஸ் ஆகும். ஆனால் நம்ம சாஃப்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டாலே தானாக போயிட்டு இருக்கிறதுக்கு ஈக்குவலாக கரெக்டாக க்ளோஸ் ஆகிக்கும். இதுதான் நம்ம சாஃப்ட் க்ளோஸர் யூஸ் பண்ணும்போது இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்கு கீழே ஒரு ஹேர் வெண்ட் கொடுத்து நம்ம இது பேஸ்கெட், அதாவது டஸ்ட்பின் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டீல் ரேக் கொடுத்துருக்குங்க. இதில் நம்ம தேவையான சைஸுக்கு டஸ்ட்பின் வச்சுக்கலாம். இது பார்க்குறதுனா ஒரு பெரிய ட்ரா தான். இது நம்ம டேண்டம் பாக்ஸ் வைக்கலாம். இது டேண்டம் பாக்ஸுக்கு பதிலாக தான் இது. ஏன்னா இது டேண்டம் பாக்ஸில் போகும்போது அதிகமாக காஸ்ட் வர்றதுனால நம்ம காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைனில் வைக்கிறோங்க. இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸர் தான். நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. இது சாஃப்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போனே அதுவே போய் க்ளோஸ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஆயில் புல் அவுட்டு. இது ஸ்டீல்லையும் வருது. நம்ம இது எதுவும் ஸ்டீல் யூஸ் பண்ணாமல் எல்லாமே யூபிவிசி மெட்டீரியலில் இருக்கணுன்றதுக்காக இது போல் வச்சுருக்குங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேர் வெண்ட் டோர் கொடுத்து உள்ளே ஒரு செல்ஃப் கொடுத்துருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரா தான். இது பக்கத்தில் ஒரு நார்மல் டோர். ஆல்ரெடி கிரானைட் செல்ஃப் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் கிரானைட் செல்ஃப் கொடுத்துட்டா ட்ரா வைக்க முடியாதுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் இன்டீரியர்ஸை பொறுத்த வரையில் அதுக்கும் தனியாக நம்ம ட்ரா பண்ணி இது சென்ட்ரு, இது லென்த்துமே பார்த்தீங்கன்னா கிரானைட் கல் இருக்குது. ஆனாலையும் நம்ம தனியாக மேலே கீழே தனித்தனியாக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. சேம் இதுவும் அதே மாதிரி தான். சென்டரில் கல் இருக்குது. ஆனாலையும் உங்களுக்கு இது வெஜிடபிள் பர்பஸ்க்காக நம்ம அந்த உட்டனில் வர விக்கர் பேஸ்கெட் இல்லாமல் இது யூபிவிசிலே பண்ணி குறுக்க ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்குங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டோர் தான். இந்த டோர்ஸை பொறுத்த வரையில் கூட எல்லாமே சாஃப்ட் க்ளோஸர் தான். நம்ம நார்மல் க்ளோஸராக இருக்கும்போது இப்படி தள்ளுறீங்கன்னா போயிட்டு டப்புன்னு அடிச்சிடும். ஆனால் இது சாஃப்ட் க்ளோஸராக இருக்கிறதுனால நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கூட போய் ஸ்டாப் ஆகிட்டு மெதுவாக போயிட்டு க்ளோஸ் ஆகும். இது எல்லாமே ஆல்ரெடி கல் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஃப்ரண்ட் டோர் மட்டும் தான் கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியல் தான். நம்ம யூபிவிசிலே நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. நம்ம தமிழன் இன்டீரியர்ஸை பொறுத்த வரையில் ஸ்கொயர் ஃபீட்டு 320லேருந்து யூபிவிசி ஸ்டார்டிங் 500 வரையுமே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வால் பாக்ஸு உள்ள ஃபுல்லாக கிரே, ஃப்ரண்ட்டு டோரு ரெட்டு, அதில் நம்ம இந்த ரவுண்ட் டிசைன் கிளாஸ் வச்சுருக்குங்க. இது ஒரு ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் தான். ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்து ரெட் அண்டு கிரேயில் பண்ணியிருக்குங்க. உள்ள ஃபுல்லாக கிரே, ஃப்ரண்ட்டு டோரு ரெட்டு. இந்த லேஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும்தான்.
இது பார்த்தீங்கன்னா இங்கே சிம்னி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டும் நம்ம ஃபுல்லாக ஃப்ரண்ட் க்ளோசிங். இங்கே யூபிஎஸ் வர்றதுனால ஒரு ஹேர் வெண்ட் கொடுத்து எல்லாமே நார்மல் டோர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த வீடு ஃபுல்லாக பண்ணுறதுக்கான டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,10,000 ரூபா இருக்குது. ஸோ இது கிச்சனு 2 ரூம் எல்லாம் சேர்ந்து. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். இதில் இங்கே இருந்து இந்த சைடு ஃபுல்லாக கிரானைட் செல்ஃப் வச்சுருக்காங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், அதாவது ஒரு பெரிய ட்ரா கொடுத்து கீழே நார்மல் ஓப்பன் டோர்ஸ். இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்ரெடி கிரானைட் செல்ஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு மிரர் வச்சு ஒரு டோரும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டோர்ஸு. இதுவும் எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டோர்ஸ் தான். நம்ம தமிழ் இன்டீரியர்ஸை பொறுத்த வரையில் டோரை சுற்றி பார்டரும் வராது, 2 டோருக்கு இடையில் கேப்ஸும் இருக்காது. ஃபுல் ஃபினிஷிங்கில் வுட்டில் பண்ண மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போது இது வுட்டில் பண்ணதா இல்லை யூபிவிசியில் பண்ணதான்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்து பண்ணுறதோ, 2 டோருக்கு இடையில் கேப்ஸ், அதாவது நம்ம இந்த 2 டோர் ஓப்பன் பண்ணும்போது கேப்ஸ் வரும். அது பார்த்தீங்கன்னா இந்த பியானோ இன்ச்சஸ் லென்த் இன்ச்சஸ் கொடுக்கும்போது அந்த கேப்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கேப் ரொம்பவும் கம்மி, அதாவது டோருக்கு மட்டும்தான் கேப் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் சாஃப்ட் க்ளோசர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெரிய கேப்பும் இருக்காது, பார்டரும் இருக்காது. உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் பிளைனாக உள்ள பண்ண மாதிரி இருக்கும். இந்த லேஃப்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ரெட்டில் ஃபுல்லாக ஆல்டர்னேட்டிவ் கலர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட்டுக்காக ஒரு ஹோல் கொடுத்துருக்குங்க. அந்த பைப் அவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ஒரு ஹோல்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரண்ட் க்ளோசிங் தான். இதுலேயும் பார்க்கலாம், அவங்க பார்த்தா பிளைனாக எல்லாமே டோர்ஸ் மட்டும் தான் பிளைனாக இருக்கும். ஃப்ரேம்ஸ் எதுவும் இருக்காது, 2 டோருக்கு இடையில கேப்ஸும் இருக்காது. நம்ம ஒரிஜினல் யூபிவிசி ஹெவி குவாலிட்டி தான் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பெட்ரூமு. இதில் பெருசாக எதுவும் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல்ஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஜஸ்ட்டு டோர்ஸ் மட்டும்தான். இது லேப்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் டோர்ஸு. இதுவும் சாஃப்ட் க்ளோசர் இன்ச்சஸ் தான். நம்ம டோரை க்ளோஸ் பண்ணால் போய் டக்குன்னு க்ளோஸ் ஆகாத, மெதுவாக போயிட்டு க்ளோஸ் ஆகும். இதே நம்ம நார்மல் க்ளோஸராக இருக்கும்போது உங்களுக்கு வேகமாக போயிட்டு அடித்த மாதிரி க்ளோஸ் ஆகும். ஸோ இது மேக்னெட் இருக்கிறதுனால அந்த சவுண்ட்ஸ் வருது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பியானோ இன்ச்சஸ் வச்சாலும் சரி, இது சாஃப்ட் க்ளோஸராக வச்சாலும் சரி, நார்மலாக வச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே மேக்னெட் கொடுத்துருவாங்க. இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ச்சஸ் வச்சா மேக்னெட் தேவையில்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் இன்டீரியர்ஸை பொறுத்த வரையில் எல்லாமே மேக்னெட் வச்சு கொடுத்துருவாங்க. இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு டோர் தானாக ஓப்பன் ஆகிற பிரச்சனை, கொஞ்சம் அந்த இன்ச்சஸ் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் டோர் க்ளோஸ் ஆகாது, இப்படியே நின்றுக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக எல்லாத்துக்குமே மேக்னெட் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இது போல் ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலில் உங்கள் வீடுகளுக்கு இன்டீரியர் தேவைப்பட்டால் நம்ம நம்பர் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியிருக்க லொக்கேஷன் ஓசூர். நம்ம இந்த கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. அதை விட்டு இன்னும் தூரமாக இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து பண்ண முடிஞ்சால், அதாவது உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி பண்ண முடியும். ஒரு மினிமம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குன்னா நம்ம எல்லா ஏரியாவுமே பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ உங்கள் வீடுகளுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ